السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இங்கே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சில அடிப்படை செய்திகளை ஆழ பதிய வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக நாமெல்லாம் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணம் என்பது கண்டிப்பாக நம்மை அடைந்தே தீரும். இதை நாம் உளப்பூர்வமாக நம்புகிறோம். மரணத்திற்கு பின்னால் இறைவன் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புகின்ற பொழுது நம்மிடத்தில் விசாரணைகள் செய்யப்படும். நன்மைகளை நாம் அதிகம் செய்திருந்தால், நல்ல அமல்களில் நாம் அதிகமாக ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருவான். நன்மைகள் குறைவாக இருந்து பாவங்கள் அதிகமாக இருந்தால், குற்றங்கள் அதிகமாக இருந்தால், அல்லாஹுவினுடைய கருணை பார்வை நம் மீது இல்லாவிட்டால் அல்லாஹ் நம்மை நரகத்தில் வீசுவான் என்பதையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்திருக்கிறோம். இந்த நரகம் குறித்து ஏராளமான செய்திகள் நம்மிடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். இதற்கு முன்னால் எத்தனையோ பயான்களில் நரகம் குறித்து நாம் கேட்டு இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலேயும் நரகம் குறித்த நம்பிக்கை இருக்கிறது. நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் விசாரிப்பான், நரகத்தில் போடுவான், குற்றங்கள் செய்தால் தப்பிக்க முடியாது. இது எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்கனவே பதிந்திருக்கக்கூடிய செய்திகள் தான். இருந்தாலும் நரகத்தை குறித்து நம்புகிறோம், மறுமையை குறித்து நம்புகிறோம், அல்லாஹ் பார்க்கிறான் என்று நம்புகிறோம். ஆனால் எத்தனை பேர் தொழுகையில் சரியாக இருக்கிறோம்? நரகத்தை நம்பக்கூடியவர், சொர்க்கத்தை நம்பக்கூடியவர், மறுமை நாளை நம்பக்கூடியவர் இன்றைக்கும் ஃபஜர் தொழுகைக்கு உறங்கிக் கொண்டுதானே இருக்கிறார். சொர்க்கம் நரகம் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்திருக்கிறவர், ஏராளமான உபதேசங்களை, பயான்களை, ஹதீஸ்களை கேட்டவர்.
இன்றைக்கும் அல்லாஹ் தடுத்த ஹராமை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டுதானே இருக்கிறார். அப்படி என்றால் அல்லாஹுவினுடைய தண்டனைகளில் அல்லாஹ் எந்த அளவிற்கு அதை எச்சரிக்கிறான் என்பதை இன்னும் சரியான முறையில் நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய கருத்து. அல்லாஹுவை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அல்லாஹ்னா யார், எப்படி இருப்பான், அல்லாஹுடைய தன்மைகள் என்ன, குரான்ல ஹதீஸ்கள்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரில்லா அன்பாளன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது எவ்வளவு பாசத்தை காண்பிக்கிறாளோ அதை விட பல மடங்கு அல்லாஹு தன்னுடைய அடியார்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார். இப்படி அல்லாஹுவை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் பாருங்கள் 15வது அத்தியாயத்தினுடைய 49, 50வது வசனம். நப்பி இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். என்ன அறிவிப்பு செய்ய வேண்டும்? இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிப்பவன், நிகரில்லா அன்பாளன். இதை என்னுடைய அடியார்களிடத்தில் சொல்லுங்க. நான் மன்னிப்பேன், நிகரில்லா பாசம் வைத்திருக்கிறேன், அளவில்லா பாசத்தை அவன் மீது வைத்திருக்கிறேன். இது அறிவிப்பு செய்யுங்க. இதோடு கூடுதலா சேர்த்து இன்னொன்றையும் சொல்லுங்கள். என்ன? அன்ன அதாபி, நான் மன்னிப்பேன், நிகரில்லா அன்பாளன் தான். ஆனால் அன்ன அதாபி, என்னுடைய வேதனை என்பது ஹுவல் அதாபுல் அதீம், அது மாதிரி ஒரு கடுமையான வேதனையை அவன் பார்த்திருக்கவே மாட்டான். அவ்வளவு கடுமையாக தண்டிப்பேன். உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கு, உன்னை நேசிக்கிறேன், உன் மீது கருணை புரிவேன், மன்னிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் உனக்கு தண்டனை தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் உன் வாழ்நாளில் அது மாதிரி ஒரு தண்டனையை நீ அனுபவித்திராத அளவிற்கு கடுமையான தண்டனையை நான் தருவேன். அதாபுல் அலீம், அவ்வளவு படுபயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் இந்த நரகத்தினுடைய வேதனைகளை குறித்து அல்லாஹுவின் தூதரிடத்தில் அறிவிப்பு செய்ய சொல்லுகிறான். அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் நிகரில்லா அன்பாளன், நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம், நம்ம தான் ஷிர்க் வைக்கலையே, அப்புறம் எதுக்கு தொழுதுகிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அமல்கள்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு உலகத்துல இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் தரக்கூடிய நரகத்தினுடைய வேதனைகளை ஒரு நொடி பொழுது கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த உம்மத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் வாழ்ந்த எந்த மனிதராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அவ்வளவு கடுமையாக அல்லாஹ் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை பார்க்கத்தான் போகிறோம். நரகம் என்பது எப்படி இருக்க போகிறது, சொர்க்கம் என்பது எப்படி இருக்க போகிறது. நாளை மக்ஷரில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வருகின்ற போது, நரகத்தை கொண்டு வருகின்ற போது அதை பார்த்து மக்ஷர் மைதானத்தில் போதை உற்றவர்களை போன்று மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அன்றைய நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை படைச்சான். முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. நரகத்தை படைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அழைக்கிறார். யா ஜிப்ரீலு இதுஹ ஃபம்பூர் இலைஹா, போய் நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க போங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, நரகத்தை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், ஐய ரப்பி இஸ்ஸத்திக, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லா யஸ்மௌ பிஹா அஹதுன் ஃபயதுகுலுஹா, இந்த நரகத்தை பத்தி யாரெல்லாம் கேள்விப்படுறாங்களோ ஒரு ஆள் கூட இதுக்கு வரணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அவ்வளவு பயங்கரமா இருக்கு. யாரும் இந்த நரகத்துக்கு வரமாட்டாங்க. இறைவா, நரகத்தினுடைய தண்டனைகள் எல்லாம், அதனுடைய கொடுமைகள் எல்லாம் படுபயங்கரமாக இருக்கிறது. இதுல எந்த மனுஷனும் வரமாட்டான். இறைவன் சொல்றான், அப்படியா? இறைவன் அடுத்து என்ன தெரியுமா செய்கிறான்? அல்லாஹ் நரகத்தை திரையிடுகிறான். பிஷஹவாத், மனோ இச்சைகளால் திரையிடுகிறான். உலகத்தில் வாழும் பொழுது யார் யாரெல்லாம் மனோ இச்சைப்படி வாழுகிறார்களோ, அல்லாஹுவின் மார்க்கத்தை மறந்து, அல்லாஹுவின் தூதருடைய உபதேசத்தை மறந்து, தன்னுடைய இஷ்டத்திற்கு மனம் போன போக்கில் உறவினரின் திருப்திக்காக, குடும்பத்தாரின் திருப்திக்காக ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் தூக்கி ஓரம் வைத்து விட்டு உலகத்திற்காக எவனெல்லாம் வாழுகிறானோ இவனுக்காக அல்லாஹ் திரையிடுகிறான்.
இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு, ஜிப்ரீல் இது ஹஃபம்போர் இலைஹா, இப்போ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்து விட்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐ ரப்பி இஸ்ஸத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லக்கது ஹஷீது, எனக்கு பயமாக இருக்கிறது. லக்கது ஹஷீது, எனக்கு பயமாக இருக்கிறது. அல்லாஹ் யப்கா அஹதுன் இல்லாத ஹலகா, உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் ஒருவர் கூட மிச்சமில்லாமல் அத்துணை பேரும் இந்த நரகத்தில் தான் கிடப்பார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பயந்தாங்க? உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவின் உபதேசத்தை புறக்கணித்தால், அல்லாஹுவின் கட்டளைகளை புறக்கணித்தால், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற நரகத்தில் ஒரு நொடி பொழுது கூட நம்மால் தாங்க முடியாது. அவ்வளவு என்னங்க பெரிய கடுமை இருக்குது. நரகத்தினுடைய நெருப்பை பற்றி, நரகத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. நரகம் எவ்வளவு நீளமாக இருக்கும், எவ்வளவு ஆழமாக இருக்கும், அந்த நரகத்தினுடைய நெருப்பை பற்றி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாருக்கும் ஜுஸூன் மின் சபஈன ஜுஸூஅன் மின் நாரி ஜஹன்னம். சஹாபாக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான் இல்லையா, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நெருப்பை விட 69 மடங்கு அதிகமாக அதனுடைய வெப்பம் இருக்கும். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்கானத்துல காஃபத்தன், ஒரு மனிதனை வேதனை செய்ய உலகத்தில் உள்ள நெருப்பே போதாதா, இதை விட 69 மடங்கு அதிகமாக வேணுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா, உலகத்துல அவன் மீது அவனை உயிரோட கொளுத்துறாங்க, அவனுக்கு என்ன சுகமாவா இருக்கும்? எவ்வளவு வேதனையாக இருக்கும். உடம்பில் ஒரு பகுதி எரிந்து போய் விடுகிறது, அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியுமா? எவ்வளவு கடுமையாக இருக்கும். அது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உலகத்தில் உள்ள நெருப்பே போதாதா, இதை விட 69 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமாம், இதை விட 69 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது நமக்கு சாதாரணமாக தெரியும், உலகத்தில் உள்ள நெருப்பை விட 69 மடங்கு அதிகமாக இருக்க போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கும். ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சாதாரண தீக்குச்சி இருக்கு பார்த்தீங்களா, தீப்பெட்டிலேருந்து தீக்குச்சி கொளுத்துவோம்ல, ஒரு ஃபேனு கீழே இன்னும் பற்ற வச்சோம்னா பத்தாது, ஃபோனு ஊதுனோம்னா அணைஞ்சு போயிடும். ரொம்ப அற்பத்திலும் அற்பமான நெருப்பு, ஃபோனு ஊதுனா அணைஞ்சு போயிடும். ஒரு மெழுகு வச்சு ஒரு தீக்குச்சியை கொளுத்தி உங்களுடைய புறங்கையை ஒரு 30 நிமிடங்கள் அல்லது ஒரு 30 வினாடிகள் நீங்க காட்டுங்க பார்ப்போம். அந்த நெருப்பில் ஒரு 30 வினாடி நம்முடைய புறங்கையை நம்மால் காமிக்க முடியுமா? ஒரு மெழுகுபத்தியை கொளுத்தி நம்முடைய புறங்கையை கொண்டு போய் ஒரு 10 செகண்ட் காமிக்க முடியுமா? நம்ம வாயால ஊதுனா அணைஞ்சு போற நெருப்பு ஒரு 10 நொடி பொழுது கூட நம்மால் அந்த நெருப்பில் காண்பிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற உச்சபட்ச நெருப்பு, இந்த எரிமலை பிளம்புகள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒரு டிராப் கையில பட்டா இந்த பக்கம் வெளில வந்துடும். அதெல்லாம் விட 69 மடங்கு அல்லாஹ் நரகத்தினுடைய நெருப்பை படைத்து வைத்திருக்கிறான் என்றால், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் நீ நரகத்தில் இருந்துட்டு வெளில வந்திருப்பா அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் நம்மால் தாங்க முடியுமா? ஒரு நொடி பொழுது கூட தாங்க முடியாது. நரகத்தினுடைய வேதனைகளை ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க, அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். நரகத்தினுடைய நெருப்பை படி நரகத்தில் உள்ள வேதனைகளில் முதல் வேதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு மையஅதி ரப்பஹு முஜ்ரிமன், யார் குற்றவாளியாக பாவியாக அல்லாஹ் இடத்தில் வருகிறாரோ ஃபஇன்ன லஹு ஜஹன்னம், அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தருவான். அந்த நரகத்தினுடைய வேதனை என்ன தெரியுமா? லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்தில் அவர் மரணித்து போகவும் மாட்டார், வாழவும் மாட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு நபருக்கு ஒரு கை இல்லைங்க, ஒரு கால் இல்லை, கஷ்டம், வேதனை எது வரைக்கும்? உலகத்தில் மரணிக்கிற வரைக்கும். மௌத்தா போயிட்டார், அவருக்கு எதுவும் கஷ்டம் இருக்குமா? பார்வை இல்லாமல் ஒருவர் பிறக்கிறார், அல்லது வாழுகின்ற போது பார்வை போய்விட்டது. உலகத்தில் வாழ்வது கஷ்டம், ஆனால் சகித்து கொண்டு வாழலாம். கேன்சர் நோய் ஒருத்தருக்கு இருக்கு, இல்ல சுகரோ பிரஷரோ ஏதோ ஒரு நோய் இருக்குது, வேதனை தான். டெய்லி மாத்திரை சாப்பிடணும், நினைச்சது சாப்பிட முடியாது,
கஷ்டமாக இருக்கும், உடல் வலிகள் வரும், சோதனைகள், எல்லா கஷ்டமும் இருக்கும். ஆனா சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவாரு. மௌத்தா போயிட்டாருன்னா அந்த வேதனை எல்லாம் கிடையாது. கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், உடம்புல வலி இருக்குமா? ஒரு வலியும் இருக்காது. மறுமையில் அல்லாஹ் முதல் வேதனையை அதை தான் வைக்கிறான். உன்னை நரகத்துல போடுவேன், நரக நெருப்புல கருகி போய் மௌத்தா போயிடுவேன் நினைக்காதே. அந்த நரகத்தில் போட்டால் உன்னால் அங்கே மரணிக்க முடியாது. சரி, சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாமா? வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு நெருப்பினுடைய இந்த சூடுகளை, உஷ்ணத்தை தாங்கிக் கொண்டு வாழ்ந்துடலாமா? வாழவும் முடியாது. உன்னால் அங்கு வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இதுதான் உனக்கு முதல் வேதனை. அல்லாஹ் நரகத்தினுடைய முதல் வேதனையாக வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஒரு பெரிய வலி வருகிறது, உடல் தாங்க முடியாத அளவிற்கு வேதனை சுமக்கிறோம். அந்த வேதனையால் மரணிச்சு போக மாட்டோம். சரி, அந்த வேதனை சகிச்சுக்கிட்டு அதோட அட்ஜஸ்ட் பண்ணி போலாமா? அதுவும் முடியாது. வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. முதல் தண்டனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நரகம் ஒன்று ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. அந்த நரகத்துல நீங்கள் நடத்தப்படுகிற முறை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிய வைத்து காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அவர்களுடைய கழுத்துகளில் நாம் விலங்குகளை மாட்டுவோம், சங்கிலியை மாட்டுவோம், மாட்டி அவனை கொதிக்கக்கூடிய தண்ணீரில் பிடிச்சு இழுத்து தள்ளுவோம். அவ்வளவு மோசமாக அவனை நடத்துவோம். கழுத்துல சங்கிலியை மாட்டி சுடு தண்ணியில போட்டு இழுத்து ஆளை வெளில தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி மறுபடியும் நரகத்துல போடுவோம். சுடு தண்ணீர், நரகம், இதுதான் அவனுக்கு தரப்படும். அவனுக்கு தரப்படக்கூடிய ஆடைகள் நெருப்பாலான ஆடையை தருவோம். அவன் அருந்தக்கூடிய தண்ணீர் என்ன தெரியுமா? நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்ணீர் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல ஒரு காயம் பட்டு அந்த காயத்துல தண்ணி எல்லாம் பட்டு காயாம சீல் வச்சு வடியும் தெரியுமா? இந்த சீல் சலன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சீலையும் சலத்தையும் எடுத்து அல்லாஹ் குடிக்க சொல்லுவாங்க. இதை குடி, தான் உனக்கு தண்ணி. நம்ம குர்ஆன் வசனங்களில் பார்க்கிறோம், அவனுடைய குடிநீராக சீலும் சலமும் தருகின்ற போது அதனால முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. அந்த அளவிற்கு வேதனையாக இருக்கும். குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து இருக்கக்கூடிய ஆடை, கொடுக்கக்கூடிய ஆடை எல்லாம் நெருப்பாலானதாக அவ்வளவு படுபயங்கரமாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹினுடைய கோப பார்வை எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். நரகவாதிகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது அந்த வார்த்தைகளை அவ்வளவு கடுமையாக பயன்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுவானாம், ஹுதூஹு, அவனை பிடித்து இழுத்து வாருங்கள், ஃபஅதிலுஹு இலா சூஇ ஜஹன்னம், நரகத்தினுடைய நடுவில் கொண்டு வந்து அவனை நிறுத்துங்கள். சொல்லிட்டு சும்ம சப்பு ஃபௌக ரஅஸி, நரகத்தினுடைய நெருப்பை எடுத்து அவனுடைய நடு தலையிலிருந்து ஊற்றுங்கள். கற்பனை செய்து பாருங்கள். இது மாதிரி ஒரு வேதனையை அல்லாஹ் நமக்கு தந்தால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? உங்களை அந்த இடத்தில் வைத்து கற்பனை செய்து பாருங்கள். உலகத்தினுடைய நெருப்பை விட 69 மடங்கு அதிகம். அதுல கொண்டு வந்து நடுவில் நுப்பாட்டி வச்சு நம்முடைய தலையில் நரகத்தினுடைய நெருப்பு பிளம்புகள் ஊற்றப்படுகிறது என்றால் நாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கான வேதனையை அல்லாஹ் தருவான். இரும்பு சீப்பகள், இரும்புகள் பழுக்க காய்ச்சி வைக்கப்பட்டு நம்முடைய நெற்றிகளில் சூடு போடப்படும், முதுகுகள்ல விழாப்புறங்களில் சூடு போடப்படும். பல்வேறு விதமான வேதனையை அல்லாஹ் கொடுத்துட்டார். கடைசியில் என்ன தெரியுமா செய்வான் அந்த நரகவாதி? மலக்குமார்கள்ட்ட போய் கெஞ்சுவான். எப்படி தெரியுமா கெஞ்சுவான்? தயவு செஞ்சு மாலிக்கே, உங்கள் இறைவனை எங்கள் கதையை முடிக்க சொல்லிருங்க, எங்களால முடியல, எங்களை கொலை பண்ண சொல்லிருங்க, நாங்கள் மரணித்து போய் விடுகிறோம், எங்களால் இதை தாங்க முடியல, எங்க கதையை முடிக்க சொல்லிருங்க. சொர்க்கவாதிகள்கிட்ட போய் கெஞ்சுவான், அப்பா அல்லாஹ் உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கானே, கொஞ்சோண்டு தண்ணி எங்க மேல தெளிச்சு விடுங்களேன். போய் சொர்க்கவாதிகள்கிட்ட கெஞ்சுவான். இந்த மாதிரி நிலைமையை அல்லாஹ் நரகத்தில் ஏற்படுத்தி வைப்பான். இதுல இன்னும் ஒரு படி மேலாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நரகத்தினுடைய பாக்கியசாலிகள் என்று சிலர் இருக்கிறார்கள். பாக்கியசாலிகள்னா யாரை சொல்லுவோம்? யார் நன்மையை பெற்றுக்கொண்டார் அவர் தானே பாக்கியசாலின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல.
அந்த மாதிரி நரகத்தின் பாக்கியசாலிகள் என்று சிலர் இருக்கிறார்கள். யார் இவங்க? அது என்ன நரகத்தினுடைய பாக்கியசாலிகள்? இவர்கள் தான் நரகத்திலேயே குறைந்தபட்ச தண்டனையை பெற்றவர்கள். இதுக்கு கீழே தண்டனையே இல்லை. இருக்கிறதுல ஆக லோவஸ்ட் பனிஷ்மெண்ட் இதுதான், குறைஞ்சபட்ச தண்டனை. என்ன தண்டனை? அல்லாஹ் 2 செருப்புகளை கொடுத்து இதை போட்டுக்கப்பா, இதுதான் உனக்கு தண்டனை, வேற எந்த தண்டனையும் கிடையாதுன்றோம். இதுதான் குறைஞ்சபட்ச தண்டனை. சரி, செருப்பை போட்ட என்ன ஆகும்? அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், அந்த செருப்பை உங்களுடைய கால்களில் நீங்கள் மாட்டுவீர்கள், அடுத்த வினாடி இந்த சாப்பாட்டு ஒலை கொதிக்கும் தெரியுமா, அது மாதிரி உங்கள் தலையில் உள்ள மூளை கொதிக்க ஆரம்பிச்சிடும், தலை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை. அப்படி என்றால் நரகத்தினுடைய உச்சபட்ச தண்டனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவன் நினைக்கலாம், ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது, ஒருத்தன் உள்ள மாட்டிக்கிட்டான், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருப்பானா, உடம்பு கருகி போய் மௌத்தா போயிடுவான். இதை விட 69 மடங்கு அதிகம்னு சொல்றீங்க, போட்ட உடனே மௌத்தா போயிட மாட்டோமா, கருகி போயிட மாட்டோமா, அதுல என்ன வேதனை அனுபவிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நாம இப்ப இருக்கிற இந்த தோற்றத்தில் அல்லாஹ் நம்மை மறுமையில் வைக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகவாதிகளை அல்லாஹ் அப்படி வைக்க மாட்டான். அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, நரகவாதிகளுடைய உடல் அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுடைய கடவாய் பல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பல் உஹது மலை அளவுக்கு இருக்கும். உங்களுடைய தோல் புஜம் இருக்கு பார்த்தீங்களா, 2 தோல் புஜம், இந்த தோல் புஜத்திலிருந்து இந்த தோல் புஜம் வரைக்கும் உள்ள நீளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனத்தில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் போவீர்களோ அந்த அளவுக்கு இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படி என்றால் அந்த உருவம் எவ்வளவு பெரிதாக இருக்கும், எந்த அளவிற்கு வேதனையை அனுபவிக்கும் என்பதை யோசிக்க பாருங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள். இந்த நரகத்தை தான் நாம் அலட்சியமாக நினைக்கிறோம். அல்லாஹ் நம்ம நரகத்தில் போட்டுருவானா? நாம தான் சிறுக்கு வைக்கலையே, நாம தான் தாய் வச்சு தகடு கட்டலையே, சொல்லுவாமல் இருக்கிறோம். அப்பப்போ போய் பேசுவோம், வியாபாரத்தில் லைட்டாக மோசடி பண்ணுவோம், சினிமா படம் பார்ப்போம், பாட்டு கேட்போம், இதெல்லாம் செய்வோம். அல்லாஹ் தடுத்த இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் செய்வோம். இதுக்கெல்லாம அல்லாஹ் நரகத்தில் போட போறான்? ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்க்குறாங்க, அதுக்கு சரியா சாப்பாடு வைக்கல, மௌத்தா போயிடுச்சு. இதன் காரணத்தினால் அவள் நரகவாதின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இது பெரிய குற்றமா? இணை வைக்கிற அளவுக்கு பெரிய குற்றமா? ஒரு பிராணியை வளர்க்குறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, அதில் கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள், சாப்பிடல, மௌத்தா போயிடுச்சு, நரகவாதின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுக்காக கடுமையாக போர் செய்கிறார், போர்க்களத்தில் நின்று கடுமையா ஃபைட் பண்றார், உடம்புல காயங்கள்லாம் வாங்குறார். ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியல, கத்தியை வச்சு அவரே அதுல விழுந்து மௌத்தா போயிடுறார். ரசூலுல்லாஹ் நரகவாதினாங்க. போர்க்களத்திற்கு போயிட்டு வரும்போது ஒரு போர்வை ரசூலுல்லாஹ் இன்னும் பங்கிட்டு கொடுக்கல, கனிமத்து பொருட்களை, இவர் ஒரு போர்வை எடுத்து வச்சுக்கிட்டார். எங்கேருந்தோ வந்த ஒரு அம்பு அவர் அடிச்சு அவர் மௌத்தா போயிட்டார். நரகவாதின்னு நாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? ஒரு போர்வையை திருடினதுக்கு. இது பெரிய குற்றமா? விபச்சாரம் பண்ற அளவுக்கு, கொலை செய்யற அளவுக்கு பெரிய குற்றமா? அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டு அதற்கு நாம் மாற்றமாக செய்தால், அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் மன்னிப்பு கிடைக்காவிட்டால் கண்டிப்பாக அதற்கான தண்டனையை நாம் அனுபவித்தே தீருவோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த நியாய தீர்ப்பு தராசுன்னு ஒன்று வச்சிருக்கிறோங்க, அதுல இந்த உலகத்தில் கடுகினுடைய விதை அளவு இருக்கு தெரியுமா? கடுகு இருக்கு தெரியுமா? நம்ம இந்த உட்காந்துருக்க கூட்டத்தில் ஒரே ஒரு கடுகு எடுத்து இப்போ தூக்கி விட்டா கண்டுபிடிக்க முடியுமாங்க? அந்த கடுகினுடைய விதை அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் அநியாயம் செய்திருந்தாலும் அதை நாளை மறுமையில் நாம் கொண்டு வருவோங்கிறாங்க. கடுகினுடைய விதை அளவுக்கு. கற்பனை செய்து பாருங்கள், நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கோம், எவ்வளவு பாவங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், எவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும் மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க?
வீட்டுக்கு போறீங்க, போற வழியில மலக்குள் மௌத்தை பாக்குறீங்க, இரவு தூங்குறீங்க, மலக்குள் மௌத் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டாரு. உங்க நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? தொழுகையில் சரியாக இருக்கிறோமா? மற்ற இபாதத்தில் சரியாக இருக்கிறோமா? தான தர்மங்களை அள்ளி வாரி இறைத்து கொடுத்து விட்டோமா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களை. அல்லாஹ் நம்மை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கான பல எச்சரிக்கைகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்றால், இணை வைக்காமல் இருந்து நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில வழிகள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் இது மாதிரி மக்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அவ்வளவு கடுமையான கோபமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மக்களை பார்க்கிறார்கள், மக்களே இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிறாங்க. மீண்டும் மக்களை பார்க்கிறாங்க, மக்களே இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், முகத்தை திருப்பிக்கிறாங்க. மீண்டும் மக்களை பார்க்கிறார்கள், மக்களே இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலவுபி சக்தி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பலத்தின் துண்டையாவது நீ தர்மம் பண்ணி ஒரு நரகத்திலிருந்து காப்பாற்று. இந்த தர்மம் என்ற அமல் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அமல் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்? நிரந்தர தர்மமாக, நிலையான தர்மமாக நாம் ஒரு தர்மத்தை செய்தால் நாம் மரணித்தாலும் அதற்கான நன்மைகள் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் நிறைய பொருளாதாரம் சம்பாதிச்சிருப்பார், பொருளாதாரம் எல்லாம் வச்சிருப்பாரு, மௌத்தா போயிடுவார். அல்லாட்ட போகும்போது அல்லாஹ் சொல்லுவானா, அவன் அந்த அடியான் கெஞ்சுவானா அல்லாட்ட, இறைவா எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடு, உலகத்துல போய் எல்லாத்தையும் உடைய பாதைகள் நான் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சோண்டு நேரம் அவகாசம் கொடு. யாரும் நான் போய் தொழுதுட்டு வந்துடுறேன்னு கேட்க மாட்டான். இறைவா கொஞ்சம் அவகாசம் கொடு, போய் தொழுதுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அவகாசம் கொடு, போய் நோன்பு வச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அவகாசம் கூட, எல்லாத்தையும் உன் பாதையில் நான் தர்மம் செய்துவிட்டு வந்து விடுகிறேன். ஏனென்றால் தர்மத்திற்கு அளப்பெரிய நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொல்ல முடியாத அளவிற்கு நன்மைகள் இருக்கு, கணக்கு பண்ணவே முடியாது. அதுவும் சதக்கத்துல் ஜாரியா, நாம் மரணித்து போய் நம்முடைய உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் அந்த காரியம் நடைபெறுகின்ற வரை உங்கள் பெயரில் நன்மைகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஜும்மாக்கள் எல்லாம் வாலி வசூல் வாங்குவாங்க இல்லையா, நம்மெல்லாம் வார வாரம் பொருளாதாரத்தை போட்டுக்கிட்டு தான் இருப்போம். அது இல்லாமல் சந்தா தருவோம், பள்ளிவாசலுக்காக பொருளாதாரம் தருவோம், ஒரு அழைப்பு பண்ணினா பொருளாதாரம் தருவோம், இது எல்லாம் தர்மம். ஆனால் இந்த வார வாலி வசூல் என்பது, ஜும்மாவில் உங்கள்கிட்ட வாலி வசூல் கேட்டு வருவாங்கல்ல, இந்த வாரத்தினுடைய வாலி வசூல்ங்கிறது ஒரு பள்ளிவாசனுடைய கட்டுமான பணிக்காக வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உருவாக்குவதற்காக. அதுவும் முஸ்லிம்களிடத்தில் தௌஹீத் இன்னும் முழுமையாக போய் சேராத, மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம், நம்ம பக்கத்து மாவட்டம், பெரிய அளவில் இன்னும் தௌஹீத் போய் சேரலை. அந்த இடத்தில், அதுவும் மாவட்ட தலைமை இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கான ஒரு சரியான ஆலயம் இல்லை. அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக உங்களிடத்தில் பொருளாதாரம் கேட்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள் சோதரே, நாம் நிறைய தர்மம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பள்ளிவாசலுக்காக நாம் செய்வது, நாம் மரணித்து போனாலும் அந்த பள்ளிவாசல் நடக்கக்கூடிய தொழுகை, இபாதத்து, சமுதாய சேவை, மார்க்க சேவை எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசியாக அந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களில் யாராச்சும் உங்கள் புள்ள சொத்துக்கு ஆசைப்படுவீங்களா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாங்கள் ஏன் எங்கள் புள்ள சொத்துக்கு ஆசைப்பட போகிறோம்? நாமளும் தானே சொல்லுவோம், உங்கள்கிட்ட உங்கள் புள்ள சொத்துல வாழ்றதுக்கு ஆசைப்படுவீங்களாப்பா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஏங்க அவன் சொத்துல வாழணும்னு கேட்போம்ல. அந்த மாதிரி சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஏங்க அவன் சொத்துல வாழணும்? எங்களில் யாரும் எங்கள் பிள்ளை சொத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். அப்படின்னா உங்களுடைய சொத்து எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதித்தது எல்லாம் உங்கள் சொத்து கிடையாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி பாஸ்புக் இருக்கிற, உங்கள் பெயரில் இருக்கிற பேங்க் புக்கில் இருக்கிற அத்துணை அமௌண்ட்டும் உங்கள் காசெல்லாம் இல்லை, உங்கள் சொத்துலாம் கிடையாது.
வீடு உங்க பேர்ல இருக்கலாம், உங்கள் பெயரில் ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கலாம், உங்கள் சொத்து இல்லை. நீங்கள் உயிரோடு வாழுகின்ற வரை எதை செலவழித்தீர்களோ அது மட்டும்தான் உங்கள் சொத்து. இதெல்லாம் உங்க வாரிசுடைய சொத்து. மௌத்தா போயிட்டீங்க. எங்க அத்தா வெளிநாட்டுல 30 வருஷம் சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டினாரு, அவருடைய கனவு வீடு இது. கபூர்குடியில உங்களை வச்சுட்டு இந்தாங்கத்தா வீட்டு பத்திரம், அதையும் சேர்த்து போட்டு புதைக்க போறானா? உங்க புள்ள அதை அனுபவிக்கும். உங்க பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது, எங்க அத்தா கஷ்டப்பட்டு உழைச்சாரு, இந்தாங்கத்தா பேங்க் புக்கு, ஏடிஎம் கார்டு, 10 லட்சம் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, கபர்ல போட்டு மூட போறானா? உங்கள் வாரிசுகள் அதை அனுபவிக்கும். அது உங்கள் வாரிசின் சொத்து. நீங்கள் உயிரோடு வாழுகின்ற போது எதை செலவழித்தீர்களோ அது மட்டும்தான் உங்களுடைய சொத்து. இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொண்டு நாம் உயிரோடு இருக்கின்ற நேரத்திலேயே நம்மால் முடிந்த அளவிற்கு நிலையான தர்மங்களை, சதக்கத்துல் ஜாரியாவை அதிகமாக செய்து நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.